Luxurious. இது நம்ம ஃபேமிலி. ஐபிஎல் தொடர் ஒருபுறம் களை கட்டி இருக்கும் நிலையில் ஜூன் மாதத்தில் தொடங்க உள்ள உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியை தேர்வு செய்வதில் பிசிசிஐ மும்முரம் காட்டி வருகிறது. எந்தெந்த வீரர்களுக்கு கட்டாய இடம், யாருக்கெல்லாம் வாய்ப்புள்ளது என விரிவாக பார்க்கலாம். 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் மேற்கிந்திய தீவுகள் மற்றும் அமெரிக்காவில் ஜூன் 2ஆம் தேதி தொடங்கி ஜூன் 29ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. நடப்பு சாம்பியன் இங்கிலாந்து, இந்தியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, பாகிஸ்தான், இலங்கை, மேற்கிந்திய தீவுகள் உள்ளிட்ட 20 அணிகள் பங்கேற்கின்றன. 2007ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணி அடுத்தடுத்து நடைபெற்ற T20 உலகக்கோப்பையில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் கோப்பையை வெல்லும் கனவு கனவாகவே உள்ளது. கடந்த சில மாதங்களாக T20 தொடர்களில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இந்தியா புள்ளி பட்டியலிலும் முதலிடத்தில் உள்ளது. இதனால் நடப்பாண்டு நடைபெறும் T20 தொடரில் கோப்பையை வெல்ல வேண்டும் என்பதில் பிசிசிஐ திட்டவட்டமாக உள்ளது. எனவே இந்தியாவுக்காக விளையாடும் வீரர்களை தேர்வு செய்வதில் தேர்வுக்குழு மும்முரம் காட்டி வருகிறது. இந்திய அணிக்கு ரோஹித் சர்மா கேப்டனாக செயல்படுவார் என பிசிசிஐ செயலர் ஜெய்ஷா தெரிவித்திருந்தார். ஐபிஎல் தொடரில் சிறப்பாக விளையாடி வருவதால் T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் விராட் கோலி இடம் பிடிப்பார். பந்து வீச்சாளர்களில் பும்ரா, குல்தீப் யாதவுக்கும், ஆல்ரவுண்டரில் ஹர்திக் மற்றும் ஜடேஜாவுக்கும் நிச்சயம் அணியில் இடம் கிடைக்கும். அதேபோல மிடில் ஆர்டரில் சூரியகுமாருக்கு இடம் உண்டு. இந்திய அணியின் லீட் பந்துவீச்சாளரான முகமது சிராஜ் சமீப போட்டிகளில் சிறப்பாக விளையாடவில்லை. இருப்பினும் அவருக்கு அணியில் இடம் இருக்கும் என எதிர்பார்க்கலாம். விக்கெட் கீப்பர்கள் பட்டியலில் மிகுந்த போட்டி நிலவுகிறது. ரிஷப் பந்த் முதல் தர தேர்வாக இருக்கும் பட்சத்தில் KL ராகுல், இஷான் கிஷன், ஜிதேஷ் சர்மா, சஞ்சு சாம்சன் ஆகியோர் 2ஆம் தர தேர்வில் உள்ளனர். ஐபிஎல் தொடரில் சிறப்பாக விளையாடி வரும் பேட்டர்கள் ஜெய்ஸ்வால், ரிங்கு சிங், சிவம் துபே மற்றும் பந்து வீச்சாளர்களில் ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ஷல் பட்டேல், முகேஷ் குமார், நடராஜன், ஆல்ரவுண்டர் அக்ஷர் பட்டேல் ஆகியோருக்கும் அணியில் இடம்பெற வாய்ப்பு உள்ளது. மே மாத தொடக்கத்திற்குள் ICCயிடம் இந்திய அணியின் உத்தேச பட்டியலை வழங்க வேண்டும் என்பதால் விரைவில் யார் யாரெல்லாம் அணியில் இடம்பெறுகிறார்கள் என்பது தெரிய வரும். புதிய தலைமுறைக்காக அருண்குமார் மற்றும் செல்வ கண்ணன். Luxurious. இது நம்ம ஃபேமிலி.